இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வாரத்திலும் கூட யோவான் எழுதின சுவிசேஷத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை யார் என்பதை குறித்து வெளிப்படுத்தியிருப்பதை, நான் தான் என்பதை குறித்து வெளிப்படுத்தியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பிரகாரமாக இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும் போது யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனம் முதல் 14வது வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பன் இராதவனாயிருந்தவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் இல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலிக்காக வேலை செய்கிறவனால ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானோ நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு மேய்ப்பனாக சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். மேய்ப்பன் மாத்திரமல்ல, அவர் தன்னை அடையாளப்படுத்தும் போது நான் நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி அடையாளப்படுத்தி இருக்கிறார். நல்ல மேய்ப்பன், அந்த ஏன் கர்த்தர் நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி அடையாளப்படுத்தியிருக்கிறார் என்பதற்கான விளக்கத்தையும் அவரே சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஒரு சாதாரண ஒரு மேய்ப்பன் இருக்கிறான், ஒருவேளை அவன் கூலிக்காக அவன் வேலை செய்கிறவனா இருக்கிறான் என்று சொன்னால், ஓனாய் ஆடுகளை பிடிக்க வருகிற போது அவன் தன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ஆடுகளை விட்டு அவன் ஓடி போகிறான். ஆனால் ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன செய்வான்? தன்னுடைய ஆடுகளையும் காப்பாற்றி, தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்து தன்னுடைய ஆடுகளை காப்பாற்றி ஓனாயை சிதறடிப்பான். எனவேதான் கர்த்தர் சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நம்மை மேற்கும்படியாக, தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை சரியான பாதையிலே மேய்த்து வழி நடத்தும்படியாக அவர் தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார். பிசாசின் அடிமைத்தனத்துல சிக்கொண்டு கிடந்த இந்த உலகத்தை மீட்கும்படியாக, பாவத்துல ரொம்ப பிணைந்து கிடந்த இந்த உலகத்தை மீட்கும்படியாக அவரே இந்த உலகத்திற்கு வந்து தன்னுடைய சொந்த ஜீவனை விலைக்கிரயமாய் கொடுத்து ஆடுகளாகிய நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆடுகளாகிய நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பனாய் கர்த்தர் திகழுவதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நானே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கூட கொடுக்கிறான். எனவேதான் கர்த்தர் தன்னுடைய ஜீவனை இந்த உலகத்திலே நமக்காக கொடுத்திருப்பதை நாம் பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 36வது வசனத்துல பார்க்கிறோம், அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மெய்ப்பெண்ணில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி, அறுப்பு மிகுதி விளையாட்டுகளோ கொஞ்சம் என்றார். ஆண்டவர் இந்த உலகத்துல மெய்ப்பெண்ணில்லாத ஆடுகளைப் போல ஜனங்கள் காணப்படுகிறார்களே என்பதை குறித்து மனதுருகினார். அவர் இந்த உலகத்துல இருந்தபோது நமக்கு நல்ல மெய்ப்பனாய் காணப்பட்டார். ஆனாலும் கூட கர்த்தர் எதை நம்மை பார்த்து மனதுருகிறார்? மெய்ப்பில்லாத ஆடுகளைப் போல. அப்படி என்றால் என்ன? இன்னும் மந்தைக்குள்ளாக கூட்டி சேர்க்கப்படாத அநேக ஆடுகள் காணப்படுகிறதே. மந்தைக்குள்ளாக வந்த ஆடுகளை மெய்ப்பன் நல்லபடியாக மேய்ப்பான். ஆனால் மந்தைக்குள்ளாக வராமல் சிதறடிக்கப்பட்ட அநேக ஆடுகள் காணப்படுகிறதே, அந்த ஆடுகளுக்கு மேய்ப்பன் இல்லையே, அந்த ஆடுகளுக்காகவும் என்னுடைய ரத்தத்தை நான் சிந்தினேனே, ஆடுகள் என்னை செவி கொடுக்கவில்லையே, ஆடுகள் என் சத்தத்தை கேட்கவில்லை என்று சொல்லி கர்த்தர் வருத்தத்தோடு சொல்வதை கூட நாம் பார்க்கிறோம். எனவேதான் என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒரு ஓமை கூட வேதாகமத்துல கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், 99 ஆடுகளை ஒரு மெய்ப்பன் உடையவனாய் இருந்தேன். ஒரு ஆடு தொலைந்து போனாலும் கூட பரவாயில்ல, எனக்கு 99 ஆடுகள் இருக்கு என்று சொல்லி அவன் சிந்திக்காமல் அந்த தொலைந்து போன அந்த ஒரு ஆடை அவன் தேடி கண்டுபிடித்து
இந்த காணாத ஆட்டை தேடி கண்டுபிடித்து சிக்குண்டு கிடந்த முள்ளிலையும் கற்கள்லையும் சிக்குண்டு கிடந்த அந்த வாழ்க்கையிலிருந்து அந்த ஆடை தூக்கி விடுவிக்கிறவராய் கூட ஆண்டவராகிய கர்த்தர் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம இந்த 99 ஆடுகளை போல இந்த மந்தைக்குள்ளாக காணப்படுகிறோமா? இல்லை அலைந்து திரிகிறதான தொலைந்து போன அந்த ஒரு ஆடை போல காணப்படுகிறோமா? மெய்ப்பன் நல்லவராகவே இருக்கிறார், ஆனால் ஆடுகள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறதாய் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். எனவேதான் கர்த்தர் சொல்லியிருப்பா, நான் மெய்ப்பன், நீங்கள் என்னுடைய ஆடுகள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். இந்த மந்தைக்குள்ளாக இருக்கிறதான ஆடுகளுக்கு ஒரு விசேஷித்த தன்மை என்று சொன்னார். தன் சங்கீதக்காரன் சொல்லும் போது கூட 23வது சங்கீதத்துல, கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று சொல்லுகிறார். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஒரு மெய்ப்பனுடைய கைகள்ல 2 காரியங்கள் காணப்படுகிறது. ஒன்று கோல், ஒன்று தடி. கோல் எதற்கு என்று சொன்னால், ஆடு ஒருவேளை வழி தவறி போகும் என்று சொன்னால், இதுதான் வழி என்பதை ஆடுக்கு காண்பித்து கொடுத்தோம். ஆடு வழி தவறி போகும் என்றால் அந்த ஆடுடைய கழுத்துல அந்த கோலை மாட்டி அதை இழுப்பார்கள். அது ஒரு வளைந்த கோல் போன்று இருக்கும். அதுதான் கோல். அப்போ வழி தவறி செல்கிறதா ஆடுக்கு வழி இதுவே என்று காட்டுவதற்காகவே அந்த மெய்ப்பன் கோலை பயன்படுத்துகிறார். 2வது கூட மெய்ப்பனுக்கு காணப்பட வேண்டிய ஒரு விஷயம் தடி. இந்த தடி எதற்கு என்று சொன்னால், அந்த ஆடை ஏதாவது தாக்க வருகிறது, அந்த ஆட்டு மந்தையை ஏதாவது பிடித்து பிரிப்போட வருகிறது என்று சொன்னால், அந்த சூழலின் மத்தியிலும் அந்த வருகிறதான அந்த சூழ்நிலைகள்ல அந்த மிருகங்களை அடிக்கும்படியாக தான் இந்த மெய்ப்பன் ஒரு தடியை தன்னோடு கூட எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு அந்த மந்தைக்குள்ளாக, அந்த நல்ல மெய்ப்பனுடைய மந்தைக்குள்ளாக நாம் இருப்போம் என்று சொன்னால், இந்த மெய்ப்பன் நம்முடைய நமக்கு கோலும் தடியுமாக இருந்து நம்மை பாதுகாக்கிறவராய் கூட இருக்கிறார். ஆனால் வழி தப்பி போகிற, இல்ல தன்னுடைய மனம் போல் போகிறதான ஆடுக்கு போகிற வழி நன்றாக தான் தெரியும். எது வரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல போய் சிக்கொண்டு அது வர முடியாமல் தவிக்கும் போது, அப்போதுதான் நான் உணர்ந்து கொள்ளும், என்னுடைய மெய்ப்பன் எவ்வளவு நல்ல மெய்ப்பராய் இருந்தார், என்னுடைய மெய்ப்பன் என்னை அழகாக அணைத்து கொண்டாரு, என்னுடைய மெய்ப்பன் என்னை வயலா வேலைக்கு போஷிப்பாரு, என்னுடைய மெய்ப்பன் என்னை பாதுகாப்பாரு என்கிறதான எண்ணம் அந்த மனிதனுக்கு இல்ல அந்த ஆடுக்கு தோன்றும். இன்னைக்கு நாமும் கூட அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற மெய்ப்பர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 32வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். இந்த மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரிப்பார். இந்த மெய்ப்பன் இந்த உலகத்தில் மாத்திரம் நம்மை மேய்க்கிறவராய் அல்ல, நியாய தீர்ப்பு வரையிலும் அவர் வந்து நம்மை நியாயம் தீர்க்கிறவராய் கூட காணப்படுகிறார். நியாயம் தீர்த்து நமக்கு என்ன செய்வார்? 1 பேதுரு 5வது அதிகாரம் 4வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். மகிமையுள்ள வாடாத கிரீடம். எந்த ஆடு அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சொல்படி கேட்டு அவருக்கு அடங்கி நடக்கிறதோ, அந்த ஆடு அவர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்திற்கு பாத்திரவானாய் மாற்றப்படும். இன்னைக்கு நம்ம எந்த ஆடுகளாய் இருக்கிறோம்? அவர் நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி அவர் நிரூபித்து விட்டார். நாம் நல்ல ஆடுகள் என்று சொல்லி நாம் வெளிப்பட நம்மால் முடிகிறதா? நம்மால் நிரூபிக்க முடிகிறதா? நல்ல ஆடுகள் என்று சொன்னால் அவருடைய சத்தத்தை கேட்கும். இதை செய்யாத என்று சொன்னால் இதை செய்யாது. உன்னுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கிறது, இந்த வாழ்க்கையில நீ கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சத்தத்தை இந்த ஆடுகள் கேட்கும். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? என்னுடைய சுயம், இது என்னுடைய வாழ்க்கை, மை லைஃப், மை ரூல்ஸ், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய காரியம் என்று சொல்லி நம்ம அநேக நேரத்துல சுயத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமே. அப்படி வாழாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டுகளுடைய சத்தத்தை கேட்கிறதான ஆடுகளாய் நாம் காணப்பட வேண்டும். அப்போது ஓநாய்கள் வரும், ஆனால் ஓநாய்கள் வந்தாலும் இந்த நல்ல மெய்ப்பனுடைய மந்தைக்குள்ளாக இருக்கும்போது நாம் பாதுகாக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை நல்ல ஆடுகளாக இருக்கும்படி அழைக்கிறார். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம், அவருடைய பாதத்திற்குள்ளே நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்ததாமே நாம் கேட்ட இந்த வார்த்தைகளின்படியாய் நம்ம ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி செபிப்போம்.
எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீர் ஆண்டவரே தகப்பனே, எங்கள் நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர், காட்டியிருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உம்முடைய சத்தத்தை கேட்கிற நல்ல ஆடுகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அப்போது ஓனாய் வந்தாலும் எங்களுக்கு பயம் இல்லை. ஆண்டவரே, தடிகள் ஆண்டவரே அப்பா நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் வழி தப்பி போனால் எங்களை ஆண்டவரே கழுத்தை பிடித்து இடிக்கிற கோலை நீர் வைத்திருக்கிறீர். உம்முடைய மந்தைக்குள்ளாக காணப்படுகிற நல்ல மந்தையாக, நல்ல ஆடுகளாய் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமா என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. மீட்பராம் இயேசுவின் ஈடேனேற்ற இன்ப நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.